பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கு. ஏனென்றால் பரிசுத்தவான்களின் அனுபவம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. இங்க கவனித்து பாருங்கள், பரிசுத்த பவுல் என்கிற தேவ மனிதன் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடுகிற பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுகிற அந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் நான் நீதிமான். இங்க பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னிடத்துல எந்த குற்றமும் இல்லை, என்னால் முடிந்த அளவுக்கு நான் தேவனுக்கு முன்பு உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்னிடத்தில் யாதொரு குற்றம் இல்லாமல் நான் தேவனுக்கு முன்பு என்னை காத்து கொள்ளுகிறதினால் நான் நீதிமானாகிறதில்லை. அல்லேலூயா. ரெண்டுமே உண்மைதான். நீங்களும் நானும் உத்தமமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்களும் நானும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினாலும் அந்த உத்தமத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்கள் ஆகிறதில்லை. ஆனால் உத்தமமாய் நடக்க வேண்டியது நம்ம மீது விழுந்த கடமை. அப்போ நாம் எப்படி நீதிமான்கள் ஆகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதலினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால், இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் உத்தமமாய் வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வார்கள். அப்படித்தான் வாழணும். ஆனா நான் உண்மையுள்ளவனாய் வாழுகிறேன், ஆகவே நான் நீதிமான் என்று சொல்லி மேன்மை பாராட்ட நமக்கு இடம் கிடையாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் வீணான மேன்மை பாராட்டலுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய கிருபையை விட்டு விலகி போகாதபடி நீங்க உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த வேதத்துல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் தேவ சமூகத்துல வந்து சொல்லுவான், ஆண்டவரே, வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் ஒருவேளை மற்ற உலக பிரகாரமான மனிதர்களைப் போல பாவம் செய்கிறது இல்லை, அதனால உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுவான். பாருங்க, தன்னுடைய நடக்கையை வைத்து தன்னை மேன்மை பாராட்டுகிறான். தேவன் அவனை புறக்கணித்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உத்தமமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உத்தமமாய் வாழ்வது நம் மீது விழுந்த கடமையாயிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் உத்தமமாய் வாழ்கிறது நிமித்தம் நீதிமான்கள் ஆக மாட்டோம் என்பதையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நாம் நீதிமானாக முடியாது. அவருடைய கண்களில் கிடைக்கிற கிருபையினால, அவர் தெரிந்து கொண்டதுனால, அவர் இரத்தத்தால கழுவப்பட்டதுனால நாம் நீதிமான்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த சிந்தையோடு நீங்க வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்துல உமது பிள்ளைகளை தருகிறேன். கர்த்தர்தாமே உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து, கர்த்தர்தாமே உமது நாமத்தின் நிமித்தம் அவர்களை நீதியின் பாதையில நடத்தி, என்னாலும் உமக்கு முன்பு உத்தமர்களாய் அவர்களை நிலைநிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க நாமத்துல ஜெபிக்கிறேன், உங்க நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். உமது அன்பின் கரத்துல உமது பிள்ளைகளை தருகிறேன். கர்த்தர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.